வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் மினிட் தமிழ் சேனல் உங்களை அன்போடு வரவேற்கிறது. நான் முதல்ல மன்னிப்பு கேட்டுக்கிறேன். காரணம் என்னென்னா, நான் இந்த நாட்டாம படத்தில் விஜயகுமார் தீர்ப்பு கூறுற கோயில் எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிட்டேன். ஆனால் அதுக்கு முதல்ல நான் வேறு கருங்கரடுன்னு ஒரு கோயிலுக்கு போயிருந்தேன். அந்த கோயிலோட படிக்கட்டும் இந்த கோயிலோட படிக்கட்டும் பார்த்தா கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருந்ததுனால அதுதான் நினச்சிட்டு முதல் வீடியோவில் அந்த கோயில் இதில் அந்த சண்டை காட்சிகள் மட்டும்தான் அந்த கோயில் கருங்கரடு கோயில் எடுத்திருக்கிறாங்க. ஆனால் தீர்ப்பு கூறின கோயில் இப்போ நாம் வந்திருக்கிற இந்த கோயிலில் தான் விஜயகுமார் தீர்ப்பு கூறுவார் அந்த படத்தில். இதுதான் அருள்மலை முருகன் திருக்கோவில் தோரணவாவி. அதாவது இது எங்கே இருக்குது அப்படின்னா, நம்பியூர்லேருந்து கெட்டிசெவியூர்னு ஒரு ஊருக்கு போகணும். கெட்டிசெவியூர்லேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் தூரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கோயில் இருக்குது. அதே நேரத்தில் கோபிச்செட்டிப்பாளையத்துலேருந்தும் வரலாம். கோபிச்செட்டிப்பாளையத்துலேருந்து குன்னத்தூர் போகிற ரோட்டு வழியாக, அதாவது பெருந்துறை போகிற ரோட்டு வழியாக வந்தோம்னாலுமே நாம் இந்த கோவில் அடையலாம். இந்த கோவில் அருள்மலை முருகன் திருக்கோவிலாகும். இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ நாம் அந்த முருகன் கோயில் மேலே தான் படிக்கட்டில் ஏறிட்டுருக்கிறோம். இப்போ இந்த படிக்கட்டுக்கு முன்னாடி இப்போ இந்த காலி இடம் இருக்குது பார்த்தீங்களா, கொஞ்சம் கீழே அந்த இடத்துல தான் முதல்ல அங்கே ஒரு மேடையுமே, அந்த மேடையில் அங்கே ஒரு சாமி இருக்குது. அந்த ஒரு மரம் ஒன்று இருக்குது, ஆலமரம். ஆனால் இப்போ அந்த மரத்தெல்லாம் வெட்டிட்டாங்க. அந்த இடத்தையுமே அந்த மேடையெல்லாம் இடித்து சுத்தம் பண்ணிட்டாங்க. ஆனால் இந்த கோயில் இந்த கோயில் தான் பாருங்கள். இது இப்போ இந்த அருள்மலை முருகன் கோயிலுக்கு தான் இப்போ நம்ம போகிறோம். பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த கோயில் மிகவும் அற்புதமாக இருக்குது. நான் மேலே போய் பார்த்தப்போ தான் எனக்கே தெரிஞ்சுது. உண்மையிலுமே அவ்வளோ அற்புதமாக இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இடத்துக்கு அந்த இடத்துல தான் விஜயகுமாரோட அந்த சாரட் வண்டி நின்னது. அதை தான் நீங்கள் இப்போ பார்த்தீங்க. இப்போ பாருங்கள், இந்த இடத்துல கோவிலுக்கு முன்னாடி ஒரு மண்டபம் ஒன்று கட்டிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்கு அந்த காம்பவுண்டு மாதிரி கட்டி கேட்டெல்லாம் போட்டுட்டாங்க. ஆனால் முதல்ல அதெல்லாம் இல்லை. ஆனால் இப்போ நாம் அந்த கோயிலுக்கு மேலே போயிட்டுருக்குறோம். மேலே போனோன்னு பார்த்தா உண்மையிலுமே கோவில் உள்ளே பார்க்குறக்கு பழைய காலத்து கோயில் அற்புதமாக இருந்தது பார்க்குறக்கு. உள்ளே பார்த்திங்கன்னா ஒரு ஈஸ்வரன் கோயில் ஒன்று இருக்குது. அது போக சுற்றியுமே கோயில் சுற்றியுமே சின்ன சின்ன கோவில்கள் இருக்குது பார்த்தீங்கன்னா. ஆனால் மெயின் மூலவர் அருள்மலை முருகன் கோவில் பாருங்கள். இப்போ நாம் உள்ளே போகிறோம். போனோடனே உள்ளே போனோம்னா பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். போனோடனே உள்ளே திரும்பினோடனே உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு ஈஸ்வரன் கோயில் இருக்குது. அந்த ஈஸ்வரன் கோயில் சின்ன கோயில் பாரு, இப்போ தெரியுது பார்த்தீங்களா. இதுதான் இது ஈஸ்வரன் கோயில். இந்த ஈஸ்வரன் கோயில் எல்லாம் நம்ம முதல்ல சரி கோயிலில் அப்புறம் சாமி கும்பிட்டுக்கலாம், முதல்ல கோயிலை சுற்றி வந்துடலாம் அப்படிங்கிறக்காக இப்போ நாங்கள் கோயிலை சுற்றி வரப்போகிறோம். சுற்றி வரப்போ பார்த்திங்கன்னா முதல் எடுத்தோடனே நம்மளுக்கு ரொம்பவும் பிடித்த கடவுளான தட்சிணாமூர்த்தி, அதாவது குரு பகவான், அவரை தரிசித்துட்டு அப்படியே நேராக போகிறோம். போனோம்னா அப்படியே பார்த்திங்கன்னா பின்னாடி பாருங்கள் லைனாக சின்ன சின்ன கோயில்கள் இருக்குது. இதான் நம்ம ஈஸ்வரன் கோவிலோட இது, அதாவது விஸ்வநாதர் கோவிலோட கோபுரம். அந்த சின்ன கோபுரம், இந்த பெரிய ராஜகோபுரம் பார்த்திங்கன்னா அதுதான் மூலவர் அருள்மலை முருகன் திருக்கோயிலோட கோபுரம். இப்போ நாம் அருள்மலை முருகன் கோவிலை சுற்றி பிரகாரம் வரப்போகிறோம். பார்த்திங்கன்னா இங்கேயும் சின்ன சின்ன கோவில்கள் இருக்குது. அங்கங்கே சாமிகள்லாம் இருக்கிறாங்க பாருங்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா இதை சுற்றி அப்படியே முருகன் கோயில் கொஞ்சம் பெரிய கோயில். அதை சுற்றி அப்படியே வர்றோம். வந்தோம்னா அங்கங்கே கோயில்களெல்லாம் இருக்குது பாருங்கள். அங்கே ஒரு நவகிரக கோயில் இருக்குது. இங்கே ஒரு கோயில் இருக்குது பாருங்கள். அப்படியே எல்லா கோயிலுமே சாமி கும்பிட்டு நாம் நவகிரக கோயிலில் போய் சுற்றி வரணும். அதாவது நவகிரக கோயிலை பொறுத்த வரைக்கும் ஒன்றா ஒரே ஒரு முறை மட்டும் சுற்றலாம். அப்படி இல்லை அப்படின்னா 9 முறை சுற்றணும். நம்மளால் ஒரு முறைக்கு மேலே சுற்ற முடியாது. அதனால் ஒரு முறை மட்டும் சுற்றிட்டோம். அடுத்தது பார்த்திங்கன்னா நவகிரக கோயில் முடிஞ்சதுக்கப்புறம் இன்னொரு கோயில் இருக்குது. அந்த கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு போக போகிறோம். அங்கங்கே எல்லா கோயிலுக்குமே சாமிகளுக்கு பேர் எழுதி இருக்குது பாருங்கள். இது சனீஸ்வர பகவான். அடுத்தது அதாவது மூலஸ்தான கோயிலான அருள்மலை முருகனை தரிசிக்கிறதுக்கு போகலான்ட்டு போகையில் அப்போ அங்கே நம்ம பூஜை பண்ணுற ஐயர் சாமி வெளியில் உட்காந்துருந்தார். அவர் நாங்கள் உள்ளே வரும்போதே நீங்கள் கோவில் பிரகாரத்தை ஒரு முறை சுற்றி வந்துடுங்க, அதுக்கப்புறம் பூஜை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னார். நாங்கள்
போய் பிரகாரத்தை சுற்றிட்டு வந்துட்டு நான் போய் சாமியை கூப்பிட்டோம். உடனே அவரும் வந்து உடனே வந்துட்டார். வந்து உண்மையிலுமே எங்களுக்கு அவ்வளோ அற்புதமாக பூஜை பண்ணி எங்களுக்கு அர்ச்சனையெல்லாம் பண்ணி கொடுத்து அவ்வளோ சிறப்பாக எங்களை வந்து கவனிச்சிட்டாரு. சாமி வந்து உண்மையிலுமே அற்புதமாக இருந்தது உள்ள மூலவர் வந்து. ஆனால் மூலவர் சிலையை வந்து வீடியோ எடுக்கக்கூடாது. அது நான் மேக்ஸிமம் எந்த கோயிலுக்கு போனாலும் எடுக்க மாட்டோம். அதே நேரத்தில் இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த மூலவர் கோயில் வந்து சாமி வந்து அவ்வளோ அற்புதமாக இருந்தது. இப்போ நாங்கள் வந்துட்டு அங்கே சாமி கும்பிட்டு உள்ளே போனோன்னே எங்கள் எல்லாரோட பேரையும் சொல்லி நானும் எங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க பேரெல்லாம் சொன்னேன். தமிழ்ச்செல்வனும் அவரும் அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க பேரெல்லாம் சொல்லி அர்ச்சனை பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் வந்து நாங்கள் வந்துட்டு இங்கே அதாவது விஸ்வநாதர் ஆலயத்தில் வந்து சாமி கும்பிட்டு, அதாவது சிவன் கோவிலில் வந்து சாமி கும்பிட்டு, இதில் விநாயகர் இருந்தார், அந்தல வந்து விசாலாட்சி அம்மையார் இருந்தாங்க, முன்னாடி நந்தி இருந்தாங்க. நந்தி எல்லாத்தையும் சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் மீண்டும் அப்படியே இந்த நம்ம கால் வேறு அடிபட்டதுனால அது வேறு நான் ஒவ்வொரு இதுலேயும் சொல்லிகிட்ருக்கிறேன். ஆனால் வேறு வழி இல்லை, கால் வலி தாங்க முடியல. அந்த ஸ்டெப் இறங்குறதுக்கு மட்டும்தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதுக்கப்புறம் மறுபடியும் நாங்கள் சாமி கும்பிட்டு மறுபடியும் வெளியில் வந்து அப்படியே படிக்கட்டு அப்படியே கீழே இறங்க போகிறோம். கீழே இறங்கி அப்படியே நேராக வந்தோம்னா இப்போ நீங்கள் பார்க்குற இடம் தான் பாருங்கள். இந்த படிக்கட்டு தான் வந்து அந்த நாட்டாமை படத்தில் விஜயகுமார் தீர்ப்பு கூறும்போது கோயில், இந்த கோயில் தெரியும். ஆனால் இந்த படிக்கட்டுக்கு மேலே இப்போ வந்துட்டு வெயிலில் மேலே ஏறுறப்போ படிக்கட்டு சுடும் அப்படிங்கிறதுக்காக மேலே வந்து அந்த கூரை அமைச்சிருக்கிறாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு படிக்கட்டு வந்து சுடாமல் இருக்கிறதுக்காக கூரை அமைச்சிருக்கிறாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த படிக்கட்டில் அப்படியே மேலேருந்து கீழே இறங்கி வந்துட்டேன். வந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்துட்டு அந்த விஜயகுமார் தீர்ப்பு கூறுவார்லங்க, அந்த இடத்துக்கு வந்து நின்னோம். பாருங்கள், இப்போ கோயில் பாருங்கள், அவ்வளோ உண்மையிலுமே நீங்கள் மட்டும் இந்த கோயிலுக்கு போனீங்கன்னா அவ்வளோ அற்புதமாக இருக்குது. ஏன்னா இந்த கோயிலோட பிரகாரம் அவ்வளோ சூப்பராக இருக்குது. உள்ளே இருக்கிற மூலவர் பார்த்திங்கன்னா அவ்வளோ அற்புதமாக இருக்குது. இப்போ கீழே ஒரு சின்ன கூரையாட்டம் போட்டிருந்தாங்கன்னா அந்த மேடைக்கு இன்னும் கொஞ்சம் முன்னாடி ஒரு மரம் ஒன்று, அந்த ஆலமரத்துக்கு கீழே ஒரு மேடையாட்டம் அமைச்சிருந்தாங்க. அந்த மேடை மேலே தான் விஜயகுமார் வந்து அந்த படத்தில் நாட்டாமை படத்தில் வந்து தீர்ப்பு கூறுவார். பாருங்கள், இந்த மேடைக்கும் கொஞ்சம் முன்னாடி அந்த இடத்துல தான் இருந்தது. இப்போ அந்த இடத்துல இந்த மரத்தை வெட்டிட்டு அதுக்கப்புறம் இப்போ வந்து முன்னாடி வந்துட்டு ஒரு அன்னதான மண்டபம் ஒன்று கட்டியிருக்கிறாங்க. அந்த அன்னதான மண்டபம் கட்டியிருக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் வந்துட்டு அந்த இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பொன்னம்பலம் வந்து வைஷ்ணவிக்கு தாலி கட்டுறப்போ அதுக்கு பின்னாடி பேக்ரவுண்டில் 2 ஆலமரம் தெரியும். அந்த ஆலமரமெல்லாம் இன்னும் அப்படியே தான் இருக்குது. அந்த சாரட் வண்டி நிற்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா, குதிரை வண்டி நிற்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா தென்னை மரம் தெரியும். அந்த தென்னை மரம் வந்து அந்தல அதுவும் இப்போ இந்த இடத்துல இருக்குது. அதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து கீழே படிக்கட்டுலேருந்து இப்போ கீழே வந்துட்டேன். வந்து இனி அடுத்தது அப்படியே இந்த முன் மண்டபத்துக்கு போகலாம், அதாவது இங்கே பார்த்துட்டு அப்படியே நேரம் முன்னாடி போகலாம் அப்படின்ட்டு வந்தோம். பாருங்கள், இந்த இடத்துல தான் சாரட் வண்டி நின்றுது. இப்போ இந்த இடத்துல வந்து அந்த மண்டபம் மாதிரி கட்டிட்டாங்க. பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு தெரியும். இப்போ இந்த சைட்லேயும் ஒரு மண்டபமாட்டம் கட்டியிருக்கிறாங்க. பாருங்கள், இப்போ உங்களுக்கு தெரியுது பாருங்கள். இந்த இடம் வந்து இந்த இடத்துல தான் அந்த மேடை இருந்தது. மேடை இன்னும் கொஞ்சம் கூடி தள்ளி இந்த மேடைக்கு முன்னாடி இருந்தது. பாருங்கள், இந்த ஆலமரம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பொன்னம்பலம் வந்து வைஷ்ணவிக்கு தாலி கட்டுறப்ப பின்னாடி பேக்ரவுண்டில் தெரிகிற மரம் பாருங்கள், அது தெரியுது. அப்போ அந்த சாரட் வண்டி நின்று இடத்துக்கு நேர் பார்த்தீங்கன்னா அந்தல தென்னை மரம், அந்த பாருங்கள் அந்த இதுக்கு பின்னாடி தென்னை மரம் தெரியுது பார்த்தீங்களா, அதுவும் தெரியுது. பாருங்கள், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இந்த ஆலமரமும் அந்த தென்னை மரமெல்லாம் இன்னும் அப்படியே தான் இருக்குது. வேறு இன்னும் அதெல்லாம் எதுவுமே இது பண்ணலாம். அங்கே அந்த தீர்ப்பு கூறின இடத்துல அந்த மேடை மட்டும் இடித்து எல்லாம் நீட்டாக பண்ணிட்டாங்க. அது மட்டும்தான் பண்ணியிருக்கிறாங்க. பாக்கியெல்லாம் இன்னும் பார்க்குறக்கு முன்னாடி இருந்த மாதிரி அப்படியே தான் இருக்குது. எங்களுடைய லாஸ்ட் மினிட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி நன்றி நன்றி.